வாக்குப்பதிவு நடைபெறும் நாளான 19ஆம் தேதி திரையரங்குகள் செயல்படாது. திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்கம் அறிவிப்பு. தெற்கு ரயில்வே ஊழியர்களுக்கு தபால் வாக்கு செலுத்தும் வசதியை வழங்க உத்தரவிட முடியாது. மதுரை கோட்ட கண்காணிப்பாளர் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். திமுகவின் ஊழலை அம்பலப்படுத்துவேன் என வேலூரில் பிரதமர் மோடி பரப்புரை. திமுகவும் காங்கிரசும் மீனவர்களுக்கு துரோகம் இழைத்துவிட்டதாக சாடல். ஜெயலலிதாவை அம்மா என குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி. इन्होंने अम्मा जयललिता के साथ कितना गलत व्यवहार किया था, आज भी डीएमके नेता महिलाओं के अपमान में कैसी कैसी भाषा बोलते हैं, ये तो यही वेलूर के लोगों ने ही देखा है. திமுகவினர் ஜெயலலிதாவை அவமானப்படுத்தியதாகவும் குற்றச்சாட்டு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும், இடஒதுக்கீட்டுக்கான உச்சவரம்பு நீக்கப்படும் என கேரண்டி தர முடியுமா? பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. தேனி உழவர் சந்தை பகுதியில் நடைபயிற்சி சென்றபோது வாக்கு சேகரித்த முதலமைச்சர். யாருமே எடுக்க முடியாது. அருகில் உள்ள கடையில் தேநீர் குடித்தபடி வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு ஆதரவு திரட்டினார். சென்னையில் நேற்று மோடியின் வாகன பேரணிக்கு வந்த வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதாக தமிழிசை குற்றச்சாட்டு. பேரணி தொடங்குவதற்கு முன்பே சிலர் வீடியோ எடுத்துவிட்டு கூட்டம் இல்லை என பொய் செய்தி பரப்பி வருவதாகவும் புகார். எதிர்பார்த்த அளவு இல்லை, ஏன்னா ஒரு 50% வாகனங்களை தடுத்து விட்டார்கள். அதையும் மீறி கூட்டம் வந்தது. அதனால ஒரு 2.5 மணி நேரத்துக்கு முன்னாலே வரணும், அவங்கெல்லாம் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அவர்களை மேற்கொள்ளணும். அதனால தயவு செய்து சென்னை மக்கள் மிகுந்த உற்சாக வரவேற்பை கொடுத்தார்கள். பாஜகவை எதிர்ப்பதால் வருமான வரித்துறை மூலம் மிரட்டி பார்க்கிறார்கள். தான் தங்கியிருந்த வீட்டில் சோதனை நடத்தப்பட்ட நிலையில் திருமாவளவன் குற்றச்சாட்டு. நான் இது மாதிரி எதிர்த்து தொடர்ந்து பேசுறேன்னு, நான் தங்கியிருக்கிற வீட்டில் இன்கம் டாக்ஸ் ரைடு விட்டாங்க நேற்று. வருமான வரித்துறையை சார்ந்தவங்க ஏதோ நான் கோடி கோடியா பணத்தை வச்சுக்கிட்டு தேர்தல் செலவு பண்றேன்னு சொல்லி பயமுறுத்துறாங்களாம். நாம அவங்களை எதிர்த்து பேசுறோங்கிறதுக்காக. அடுத்த 5 நாட்களுக்கு தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறையக்கூடும். சென்னையில் 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட வாய்ப்பு. தேர்தலை புறக்கணிப்பதாக கூறுபவர்களுடன் மாவட்ட தேர்தல் அதிகாரி பேச்சுவார்த்தை நடத்துவார். 13ஆம் தேதிக்குள் பூத் ஸ்லிப் வழங்கப்படும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே 2 வீலர் மீது மோதிய வேகத்தில் பறந்த கார். சிறுமிகள் உட்பட 6 பேர் உயிரிழப்பு. தருமபுரம் ஆதீனத்திற்கு மிரட்டல் விடுத்த வழக்கில் பாஜக நிர்வாகியின் ஜாமீன் மனு தள்ளுபடி. 40 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக காவல்துறை கூறியதை ஏற்று ஜாமீன் மனுவை நிராகரித்த சென்னை உயர்நீதிமன்றம். புதுக்கோட்டை அருகே 5 சவரன் நகைக்காக பெண் கொலை. குற்றவாளிகளை கைது செய்ய கோரி திருச்சி காரைக்குடி சாலையில் உறவினர்கள் மறியல். ஆர்.எம். வீரப்பன் உடலுக்கு நாகாலாந்து ஆளுநர் இலகணேசன், பாரதி ராஜா உள்ளிட்டோர் அஞ்சலி. இன்று மாலை 4 மணிக்கு நுங்கம்பாக்கம் மயானத்தில் உடல் தகனம்.
கிருஷ்ணகிரி அதிமுக எம்எல்ஏ அசோக்குமார் வெற்றி பெற்றதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. தபால் வாக்குகளை மீண்டும் எண்ண வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு தடை விதித்த உச்சநீதிமன்றம். சென்னையில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பெயர் மற்றும் சின்னம் பொருத்தும் பணி 3 நாட்களில் பணிகள் முடிக்கப்படும் என மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் பேட்டி. கோவை குனியமுத்தூர் பகுதியில் ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட ஜாக் பிரிவு இஸ்லாமியர்கள். மேட்டுப்பாளையம் அருகே தென் திருப்பதியில் பாஜக பரப்புரை பொதுக்கூட்டத்தில் எல்முருகன் உரையாற்றி வருகிறார். நேரலை காட்சிகள். கூட்டணி கட்சியை சார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் வரலாற்றில் முதல் முறையாக சுதந்திர 75 ஆண்டுகளுக்கு பிறகு மேட்டுப்பாளையத்திற்கு முதல் முறையாக நம்முடைய பிரதமர் அவர்கள் இந்த பகுதிக்கு வந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை சேர்ப்பது. முதல் முறையாக வந்திருக்கிறார்கள். சகோதரர்களே, நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு முன்னிலையில் உங்களிடத்தில் சொல்லிக் கொள்வது, தேயிலைக்கு உரிய விலை கிடைக்க நாங்கள் உங்களிடத்தில் இருப்போம். மேட்டுப்பாளையம் கோவை ரயில் இரும்பு பாதையை இரட்டை வழி பாதையாக மாற்றியே கொடுப்போம். நிலக்கடலை, பாக்கு, செங்காம்பு, கருவேப்பிலைக்கு புவிசார் கொடுத்தே தீருவோம். காட்டுப்பன்றி தொல்லையிலிருந்து விவசாயத்தை காக்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். பாண்டியாறு, புன்னம்புலா, பவானி ஆற்றுடன் இணைக்க அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும். நிலக்கடலை, பாக்கு, செங்காம்பு, கருவேப்பிலைக்கு புவிசார் கொடுத்தே தீருவோம். காட்டுப்பன்றி தொல்லையிலிருந்து விவசாயத்தை காக்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். பாண்டியாறு, புன்னம்புலா, பவானி ஆற்றுடன் இணைக்க அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும். திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. இந்த அவல நிலையை போக்க நம்முடைய சமூக நீதி காவலர் நம்முடைய மோடி ஐயா அவர்கள் நம்முடைய மேட்டுப்பாளையத்திற்கு வந்திருக்கிறார். திமுக அரசாங்கம் போதையை தமிழ்நாடு சீரழித்துக் கொண்டிருக்கிறது. திமுக அரசாங்கத்தின் மெத்தனத்தால் இன்று அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஊழல்தான் திமுக அரசினுடைய உயிர் மூச்சாக இருக்கிறது. இதற்கெல்லாம் உரிய பாடத்தை சொல்ல நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய நீலகிரி பாராளுமன்ற ஒவ்வொரு மக்களுடைய சார்பாகவும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.